பழைய பிரிட்டிஷ் காலத்துல கிராம்பும் யாலம் எல்லாம் குதிரை வழித்தடம் மூலமா கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரோடு தான் மலக்கப்பாறை டு அதிரப்பள்ளி. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறமா இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் ஏரியா வந்து கேரளா ஃபாரஸ்டோட அண்டர்லையும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏரியா வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்டோட அண்டர்லையும் மாறுச்சு. அதுக்கப்புறமா கேரளா ஃபாரஸ்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணாங்க. கேரளா ஃபாரஸ்ட்டு சர்வே எடுக்கிறதுக்காக தான் இந்த அதிரப்பள்ளி டு மலக்கப்பாறை ரூட்டை வந்து அங்கே உள்ள ட்ரைபல் மக்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ணி இன்னைக்கு அந்த ரூட்டு வந்து மக்களோட ஃபேவரட் ரூட்டு மட்டும் இல்லாமல் கேரளா ஃபாரஸ்ட்லேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரூட்டாக வந்து மாறி இருக்கு. இந்த ரோட்டில் நம்ம வந்து எல்லா டைமுமே வந்து ட்ராவல் பண்ண முடியாது. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை தான் நம்மளை வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுலேயும் நம்ம வந்து பைக்லேயும் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் பைக்கில் வந்து ஈவினிங் 5 மணியோட வந்து டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு அப்புறமா செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வண்டியை வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதனால் உள்ளாடி அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வைல்ட் அனிமல்ஸ் வந்து ரோட்டில் இறங்கிடும். அதுலேயும் பொதுவாக வந்து என்னென்னா யானையோட டிஸ்டர்பன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 6 மணிக்கு வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில் 5:30 மணிக்கே நாங்கள் வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு வண்டியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ஏறணும் அப்படின்னு மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் என்ட்ரி எல்லாமே பண்ணிவிட்டு கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆனோம். காலையிலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போகலாம். இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் நாங்கள் ஒரு 25லேருந்து 30 வாட்டி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரோட்டில் நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டருமே நம்ம வந்து பயங்கர ஆக்டிவாக பயங்கரமாக சர்ச்சிங் மோட்லேயே இருப்போம். இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மன்சூன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் மார்னிங் டைம்லாம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நல்ல போல் பேர்ட்ஸோட சவுண்ட் எல்லாமே கேட்கும். நமக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். போகிற வழியிலே நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி நம்ம தனியாக நின்று அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டும் அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் எல்லாமே கேட்கும்போது பயங்கர ஒரு ஃபீல் தான். மலக்கப்பாறை செக் போஸ்ட்லேருந்து ஏறி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் சைட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ ரேராக தான் வந்தோம்னா நமக்கு வந்து சைட்டிங் கிடைக்கும். ஸோ எதனால் அப்படின்னா அங்கே வந்து லெப்பர்டோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் வந்து வேறு வைல்ட் அனிமல்ஸ் எதுவுமே வந்து நம்ம பார்க்குறதுக்குள்ள சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். மலக்கப்பாறையில் நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்ம கையில் வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்டை வந்து நம்ம வந்து அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டில் வந்து காட்டணும். அந்த ரிசிப்டில் வந்து 3 மணிக்கு டைம் போட்டிருப்பாங்க. அந்த 3 மணிக்குள்ள நம்ம இந்த ஃபாரஸ்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். மழை டைம் ஆனதுனால காடெல்லாமே ஃபுல்லாக பச்சை பசையாக இருக்குது. நம்ம அப்படியே போகும்போது நில்கிரி லங்கூருன்னு சொல்லக்கூடிய கருங்குரங்கை பார்த்தோம். இந்த கருங்குரங்கோட ரைட் சைடு கண்ணில் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அதோட கண் வந்து தெரியுதானே தெரியல, பாவம். நம்ம அப்படியே போகும்போது நம்மளோட ரைட் சைடில் வந்து ஒரு டேமோட வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே நிறைய பேருக்கு எல்லாமே வீடியோ கிடச்சிருக்கு, யானை தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம். ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து இங்கே வந்தால் யானை எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நாங்கள் போனது வந்து காலையில் டைம் ஆனதுனால எதுவுமே இல்லையா இருந்து. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபாரஸ்ட் ரூட்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மலக்கப்பாறை டு அதிரப்பள்ளி வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரூட்டாக இருக்கும். நல்ல போல் ஃபாரஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணலாம், நிறைய வைல்ட் அனிமல்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ஸும் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும். அப்படியே போகும்போது ஒரு வியூவை பார்த்தோம். ஸோ மலை ஃபுல்லாகவே பனிமூட்டமாக நிறைஞ்சு அவ்வளோ அழகாக இருந்து பார்க்குறதுக்கு.
அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அதெல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி கொஞ்ச தூரம் கூட போகும்போது இந்த பென்ஸ்டோக் பைப்புக்கு முன்னாடி ஒரு மரத்தில் வந்து 3 வேழாம்பலை பார்த்தோம். ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும் அது கூட வந்து வேறொரு வேழாம்பலும் இருந்து. இந்த வேழாம்பலை பார்த்தா ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நார்மலாக வேழாம்பலுக்கு அதோட பீக்கோட மேலே வந்து ஒரு மூக்கு போல வரும். பட் இந்த வேழாம்பலுக்கு வந்து அந்த மூக்கு போல இருக்கக்கூடிய இதை வந்து காணலை. எங்களுக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி ஒரு வேழாம்பலை பார்க்குறது. அதுக்கப்புறமா நம்மளோட வைல்ட் லைஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து என்னென்னா வேழாம்பலோட ப்ரீடிங் சீசன் எல்லாமே முடிஞ்சு குட்டி எல்லாமே வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் மெச்சூரிட்டி ஆகாமல் இருக்கக்கூடிய வேழாம்பலுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எது கரெக்டுன்னு சொல்லி எனக்கு தெரியல. யாருக்காவது தெரியும் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதோட கண்ணையும் அதுக்கப்புறமா அதோட பாடி ஷேப் எல்லாமே பார்க்கும்போது நல்ல மெச்சூரிட்டி ஆனது மாதிரி தான் இருந்து, கரெக்டாக என்னன்னு சொல்லி தெரியல. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது தான் ஒரு பைக் வந்து கிராஸ் ஆகி போச்சு. வாழைச்சல் செக் போஸ்ட்லேருந்து 6 மணிக்கு வந்து உள்ளாடி ஏறி இருப்பாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி நம்ம வந்து 2 ரூட் வழியாக வந்து என்னென்னா என்ட்ரி ஆகலாம். நம்ம கேரளா சைட்லேருந்து நம்ம வாரோம் அப்படின்னா அதிரப்பள்ளி வாழைச்சல் வழி வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆகலாம். தமிழ்நாட்டு சைட்லேருந்து நம்ம வாரோம் அப்படின்னா பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை, மலக்கப்பாறை வழி வந்து நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆகலாம். இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு கலர் கரெக்ஷனுமே எதுவுமே பண்ணலை. ஸோ நான் ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே தான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களோட ஒப்பீனியனை வந்து என்னோடய கமெண்டில் வந்து ஷேர் பண்ணணும். கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மிஸ்ட்டு கிடச்சி. ஸோ ஃபாரஸ்ட் வந்து நல்ல கிளைமேட்டாக இருந்து நல்ல போல் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணோம். அப்படியே நம்ம ஆனக்கயம் பிரிட்ஜு வந்து ரீச் ஆனோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து லைட்டாக மழை பெய்துட்டு இருக்கிறதுனால லைட்டாக தான் டேமுக்கு தண்ணி போயிட்டு இருந்து. இனிமே தான் யானையோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 சைடு மூங்கிலும் பக்கத்துலேயே டேம் எல்லாம் இருக்கிறதுனால யானைக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வந்து நிறைய யானையை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படியே வரும்போது லெஃப்ட் சைடு ஒரு புல்மேட்டில் ஒரு குட்டியான நின்று புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து நம்மளோட ப்ரெசன்ஸ் புரிஞ்சதும் ஆஷா நல்ல போல் ஸ்மெல் பிடிக்குது. கொஞ்ச நேரம் நின்று ஸ்மெல்லெல்லாம் பிடிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறமா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாதனால திரும்பவும் வந்து புல்லு தின்ன தொடங்கியாச்சு. அப்படியே இந்த குட்டி யானையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு கொம்பை யானை முளைக்காட்டுலேருந்து இறங்கி வந்து ஒரு யானை மினிமம் 100 கிலோவுக்கு மேலே ஃபுட்டு சாப்பிட்றதுனால எனி டைம் நம்ம பார்த்தாச்சுனாலும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஆஷானும் காலையில் நல்லா சாப்பிடக்கூடிய பிஸியில் இருந்ததுனால நாங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த முளைக்காட்டுக்குள்ளாடி இன்னும் நிறைய யானை இருக்குது. பட் பேக்லேருந்து வண்டி வந்துட்டு இருந்ததுனால சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி கொஞ்சம் தூரம் கூட போகும்போது ரோட்டில் வந்து 2 காட்டு கோழியை பார்த்தோம். ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும். ஸோ நம்மளோட வண்டியோட சவுண்ட் எல்லாமே கேட்டதும் கொஞ்ச நேரம் நம்மளே பார்த்துட்டு இருந்து ஸோ நம்ம டிஸ்டர்ப் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி அதுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா அதோட வேலையை வந்து அது கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே இந்த காட்டு கோழியை பார்த்துட்டு இருக்கும்போது தான் யானை வந்து காதடிக்கக்கூடிய சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து மெதுவாக வந்து பேக் எடுத்து பார்க்கும்போது ஒரு குரூப்பாக ஒரு யானை டேமோட அந்த பக்கம் நின்று புல் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு.
இந்த குரூப்பா உள்ள யானைய நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோழிய பார்த்து நம்ம வண்டிய ஸ்லோ பண்ணி நின்னதுனால, நமக்கு வந்து இந்த யானையோட காதடிக்கக்கூடிய சவுண்ட் கேட்டு, இல்லன்னா கண்டிப்பா நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லா மொள கூட்டமா இருந்ததுனால கிளியரா தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் நின்னுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். ஆனா மனசுல ஒரு சங்கடம். இவ்ளோ பெரிய யானை கூட்டத்த பார்த்துட்டும், உங்களுக்கு வந்து ஓப்பனா காட்டி தர முடியலையே அப்படின்னு. ஸோ அப்படி மனசுல நெனச்சுட்டே இருந்தேன். அப்படியே நாம கொஞ்சம் தூரம் கூட போகும்போது, ஃபாரஸ்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இனி நம்ம போகக்கூடிய ரூட்ல வந்து நெறைய டேமோட வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்க வந்து யானை ஏதாவது நின்னாச்சுன்னா நமக்கு கிளியரா விசிபிள் ஆகும். அப்படியே நம்ம போகும்போது ரைட் சைடு ஒரு கொம்பை யானை கால வச்சு சின்ன குட்டி புல் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து தட்டி தட்டி சாப்பிட்டுட்டு இருந்து, மழையெல்லாம் லைட்டா பெய்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன குட்டி குட்டி புல்லு வரும் இல்லையா? ஸோ அத எல்லாமே தும்பிக்கைய வச்சு எடுத்து, அதுல இருக்கக்கூடிய மண்ண வந்து கால்ல அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ நார்மலாவே இந்த மழை டைம் வந்து எல்லா அனிமல்ஸுமே ஃபர்ஸ்ட்டா முளைக்கக்கூடிய புல்ல வந்து எல்லா அனிமல்ஸுமே விரும்பி சாப்பிடும். அந்த யானையோட மேலு ஃபுல்லா தொலியா இருக்கு. நல்ல போல தொலிய வாரி எறிஞ்சிருக்கு. நார்மலாவே நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய யானையா இருந்தாலுமே, இந்த மாரி தொலி எல்லாமே வாரி மேல போடும். ஸோ எதுக்காக அப்படி பண்ணுது அப்படின்னா, அந்த யானையோட மேல இருக்கக்கூடிய ஹீட்ட வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மாரி தொலிய வாரி மேல எறியுது. கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல போகும்போது, திரும்பவும் ஒரு யானை ஃபேமிலிய பார்த்தோம். இதுல வந்து 2 கொம்பை யானையும், 2 பிடி யானையும், அதுக்கப்புறமா ஒரு குட்டி யானையும் இருந்து, எல்லாருமே தண்ணி குடிக்கக்கூடிய பிஸில இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்க நின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து என்னன்னா, கொஞ்சம் பேர் பைக்ல வந்தாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி டிராவல் பண்ணும்போது, எக்காரணத்த கொண்டும் நம்ம வண்டியிலேருந்து கீழ இறங்கவே கூடாது. பட் இவங்க கிட்ட சொன்னா கூட யாருமே கேட்கல. எல்லாருமே யானைய பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இது எவ்வளோ டேஞ்சர்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ரோட்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, ப்ளீஸ் யாருமே வந்து வண்டியிலேருந்து கீழ இறங்காதீங்க. ஸோ பயங்கர ஒரு டேஞ்சரான ஒரு ரூட் தான் இது. எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால வண்டியிலேருந்து யாருமே வந்து கீழ இறங்காதீங்க. அப்படியே நம்ம போகும்போது லைட்டா மழை வர தொடங்கிச்சு. மழை லைட்டா தொடங்குனதுமே, அந்த ஃபாரஸ்ட்டோட டார்க்னஸ் எல்லாமே கொஞ்சம் கூட கூடிட்டு, அப்படியே நாம குளியலப்பாறை ஜங்ஷன் வந்து ரீச் ஆனோம். ஸோ இந்த ஜங்ஷன்ல வேணா நம்ம இறங்கி ஃபுட் எல்லாமே சாப்பிடலாம். ஸோ இந்த குளியலப்பாறை ஜங்ஷன்ல வந்து கொஞ்சம் ட்ரைபல் ஏரியா எல்லாமே இருக்கு. இந்த ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியாவோட பக்கத்துல ரோடோட சைடுல ஒரு கொம்பை யானைய பார்த்தோம். இந்த கொம்பை யானைய பார்க்கறதுக்கு வந்து நல்ல சைஸ்ல இருந்து, ஆனா வந்து அதோட கொம்பு வந்து நல்ல குட்டி கொம்பா இருந்து,
ரோடோட பக்கத்திலே தான் இருந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம யானையை பார்த்தாச்சுன்னா நல்ல போல் சேஃப் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து யானையை பார்க்கணும். இல்லை அப்படின்னா சடனாக ரோட்டில் இறங்கி சார்ஜ் பண்ணதுக்குள்ளே சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பாலம் தாண்டி நம்ம வாழைச்சல் செக் போஸ்ட் ரூட்டை பார்த்து தான் போனோம். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு 50% என் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் நிறைய வைல்ட் லைஃப் கண்டென்ட் வந்து பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அங்கே இருந்து வாழைச்சால் செக் போஸ்ட் எல்லாமே தாண்டி சார்பா வாட்டர் ஃபால்ஸும் கூட பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வைல்ட் லைஃப் கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.